So hi my dear students, hope you are doing well. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அல்ஜீப்ரால லைக் டேர்ம்ஸ் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ அல்ஜீப்ரால லைக் டேர்ம்ஸ்னா என்ன, அன்லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் டேர்ம்ஸ். லைக் டேர்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் வேரியபிள் ரைஸ் டு சேம் பவர், அதுக்கு பேர் தான் லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? ரைஸ் டு சேம் பவர். நான் உங்களுக்கு எதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் லைக் டேர்ம்ஸ் கிடையாது அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2x² 4x², இதில் பார்த்தீங்கன்னா அதே வேரியபிள் தான் இருக்குது, அந்த வேரியபிளோட பவரும் அதே தான் இருக்குது. ஸோ இதை ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன்னொன்று கொடுக்குறேன் பாருங்கள், 2x²y, 3xy². இதில் பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அதாவது வேரியபிள்ஸ் ஒன்று தான், ஆனால் எக்ஸுக்கு பவர் 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஒய்க்கு இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதுக்கு இது லைக் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அன்லைக் டேர்ம்ஸ். ஓகேவா? ஸோ லைக் டேர்ம்ஸ்க்கு அன்லைக் டேர்ம்ஸ்க்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா xyனாலும் ஒன்று தான், yxனாலும் ஒன்று தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 × 3நாலும் நம்ம 6 தான், 3 × 2நாலும் 6 தான். ஓகேவா? இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு 3xy - 2yx கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டு வேறு வேறுன்னு எடுத்துக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை ரெண்டும் ஒரே வேரியபிளாக இருக்கா, அதுக்கு பவர் வந்து ரெண்டும் ஒன்றே மாதிரி இருக்கா, அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அது எந்த இடத்துல மல்டிப்ளிகேஷனில் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இது ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு சிலர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ இது நம்ம கன்சிடர் பண்ண, அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிளை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? இதில் இன்னொன்று என்னென்னா லைக் டேர்ம்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். அன்லைக் டேர்ம்ஸை ஆட் பண்ணக்கூடாது, சப்ராக்ட் பண்ணக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன். ஸோ எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை எப்படி ஆட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கொஷின் இப்போ பார்த்தீங்கன்னா 2x² + 3xy, இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட்டு வந்து -4x² -9xy. ஸோ யூ வாண்ட் டு ஆட் தீஸ் டூ அப்படிங்கிறப்போ டைரெக்டாக ஆட் பண்ணலாம். திஸ் ஈக்குவல்ஸ் டு 2x² + 3xy ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -4x² ப்ளஸ் -9xy. ஸோ இப்போ 4 டேர்ம் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் டேர்ம்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ப்ளஸ் சிம்பிள் ஆர் மைனஸ் சிம்பிள். ஓகே? ஸோ வி ஆர் ஹேவிங் 1 2 3 4. இது 4 எதுனா லைக் டேர்ம்ஸ், அதை ஃபஸ்ட்டு பக்கத்தில் எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. ஸோ தீஸ் டூ ஆர் லைக் டேர்ம்ஸ். ஸோ 2x² -4x², இது ரெண்டு லைக் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் லைக் டேர்ம்ஸ், ப்ளஸ் 3xy -9xy. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் டேர்ம்ஸ் எப்படி ஆட் பண்ணலான்னா லீவ் ஆல் யுவர் வேரியபிள்ஸ். ஓகே? லீவ் இந்த வேரியபிள்ஸை லீவ் பண்ணிடும். இப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2 - 4. 2 - 4 என்ன? -2. இந்த வேரியபிளை அப்படி எழுதிக்கணும். இப்படி தான் ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஹியர் xy லீவ் பண்ண 3 - 9 is -6xy. ஸோ திஸ் வில் பி த ஆன்சர் ஃபார் த கிவன் கொஷின். ஸோ இப்படி தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு அன்லைக் டேர்ம்ஸ் ஏதாவது இருக்குது, நம்ம எப்படி பண்ணலாம்? நம்ம சிம்பிளாக கொஷின்ஸ் பார்க்கலாம். செகண்ட் கொஷின் வில் பி 2xy -9x²y, 3y² ப்ளஸ் 8x²y. இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 2xy -9x²y ப்ளஸ் 3y² ப்ளஸ் 8x²y. ஸோ இதில் லைக் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் தான் லைக் டேர்ம்ஸ். இதை மட்டும் தான் நீ ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணிங்கன்னா -9 + 8 வில் பி
minus 1 x square y. So இதுக்கு மேல் like terms இல்லை அப்படின்னா remaining terms you have to write as it is plus 3y square. ஓகேவா? unlike terms ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ கூடாது. அதை டச் பண்ண அதை எதுவுமே பண்ணக்கூடாது, ஜஸ்ட் அப்படியே எழுதிட்டோம். வேறு நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்படி தான் அடிஷன் ஆஃப் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன டேக்லைன் என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா add the opposite. அதுதான் டேக்லைன். ஓகேவா? add the opposite. இதுதான் டேக்லைன். என்ன பண்ணணும்? உங்களுக்கு சிம்பிளாக கொஷின் கொடுக்கலாம். 2x plus 3y இது ஒரு டேர்ம், minus 4x plus 9y இது ரெண்டும் தான் terms. So you have to subtract from, so this from this. Okay, so 2x plus 3y minus 4x plus 9y. So add the opposite அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதணும். ஆட்னா ப்ளஸ் சிம்பிள் போடணும். ஆப்போசிட் அப்படின்னா என்னென்னா சிம்பிளை சேஞ்ச் பண்ணி எழுதணும், சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ 4x minus 9y உங்களுக்கு ஆட் பண்ணுறது ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேனா. ஸோ 2x 4x லைக் டேர்ம்ஸ். ஸோ 2x plus 4x plus 3y minus 9y. Answer will be 6x minus 6y. ஸோ இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ஷனுக்கு ஒரே ஒரு கான்செப்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் வந்து அடிஷன் மாதிரியே பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஷின் will be x square y minus 4x square subtract from. So subtract this from 9x square y plus 9x square. இப்போ ஃப்ரம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் எழுதணும். எப்பயுமே ஃப்ரம்முக்கு அப்புறம் என்ன வருதோ அதுதான் ஃபஸ்ட் எழுதணும். ப்ளஸ் 9x square மைனஸ் x square y minus 4x square. ஓகேவா? ஆட் த ஆப்போசிட்னா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் 9x square add the opposite. ஸோ இதுக்கு ப்ளஸ் இருக்குது, மைனஸ். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் 4x square. ஓகேவா? ஸோ இதுவும் லைக் டேர்ம்ஸ். ஸோ 9 மைனஸ், ஸோ பக்கத்தில் எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y plus 9x square plus 4x square. So 9 minus 1 will be 8x square y இங்கே 13x square. ஓகே, ஸோ இப்படி தான் சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நமக்கு இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம்னா லைக் டேர்ம்ஸ் அண்ட் லைக் டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், அதை வச்சு அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் அல்ஜிப்ராய்க் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். ஓகேவா? இந்த கண்டென்ட்டில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, பாய்.